ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். சூடான உடனே 25 ml ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடான உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த வாசனை பொருட்கள்லாம் ஆட் பண்ணிட்டேன். பிரியாணி இலை எல்லாமே. 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வந்து கட் பண்ணி நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போகின உடனே நம்ம 3 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கொதி வரட்டும். இப்போ தேவையான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். இது கொதி வந்தோம். நான் அரிசி ஆட் பண்ணுறேன். ரேஷன் பச்சரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2.5 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். 1:2 ரேஷியோ. மொத்தம் 3 கிளாஸ் பால், 2 கிளாஸ் தண்ணி, மொத்தம் 5 கிளாஸ் கணக்கு வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமாக வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி. இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி இது மாதிரி சாப்பிட்லாம். வெஜிடேரியனாக இருந்தால் உருளைக்கிழங்கு கிரேவி, இது கத்திரிக்காய் கிரேவிலாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.